புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்வதா சொல்லப்படுறதுனால இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே முருகனை வழிபாடு செய்தா சிவன் பார்வதியோட அருள் சேர்ந்தே நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. சிவபெருமானுக்கு உரிய சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு இந்த 5 முகங்கள் இருக்கு. இதை பஞ்சமுகங்கள் அல்லது பஞ்சநானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 முகங்களோடு 6வதா அதோ முகம் அப்படின்ற ஒரு முகம் வெளிப்பட்டு இந்த 6 முகங்களோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து தோன்றியதுதான் 6 முகம். அதோ முகமான 6வது முகம் எப்போதும் மறைந்தே இருக்கும். இந்த 6வது முகத்தோட சக்தியா அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்துட்டு வராங்க. அதனாலதான் முருகப்பெருமானை வணங்கினா சிவன் பார்வதி தேவியை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விஷாகன் அப்படின்னாலே